ஹலோ கைஸ், பிஇ பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங் இவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுத்தால் நமக்கு ஜாப் கிடைக்காது அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒன்று மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 4 பேப்பர் தான் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேப்பரே இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வர ஜூனியர் இன்ஜினியர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இது ரெலவெண்டான இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ பேஸ்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் டேரக்டாக வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுங்க. கேட் எக்ஸாமில் ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க